விஜயும், காவேரியும் வந்து ரொம்ப சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இங்க வந்து விஜய் என்ன பண்றாரு, காவேரிய அவ்வளோ அழகா பார்த்துக்கிறாரு. அவங்களோட பிரெக்னன்சி டைம்ல எப்படிலாம் அவங்கள பார்த்துக்கணுமோ, அந்த அளவு சூப்பரா பார்த்துக்கிறாரு. அதே டைம்ல அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து சமைச்சு குடுக்குறாரு. நல்லபடி பார்த்துக்கிறாரு. விஜயும், காவேரியும் அப்படியே தண்ணி மறந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்கி போறாங்க. சரிங்க. நம்ம பீச்சுக்கு மறுபடியும் போலாமா? அப்படின்னு சொன்னோனே, சரி நம்ம பீச்சுக்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம். இன்னும் நெறைய இடங்கள்லாம் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு, நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு லேட் ஆகி, சரிங்க இதுக்கப்புறமா வீட்டுக்கு போலனா, தாத்தா, பாட்டி பெரிய பிரச்சனை படும். அதுவும் பாட்டி ரொம்ப கோச்சுப்பாங்க. அதனால நம்ம போயிடலாங்க அப்படின்னோனே, சரி காவேரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கிளம்புறாங்க வண்டியில. இங்க வந்து வண்டியில வந்துட்டே இருக்கும்போது விஜய் கிட்ட காவேரி சொல்லணும், மெலோடியான சாங் போடுங்க அப்படின்றாங்க. அதே மாரி வந்து போடுறாரு. இன்னைக்கு தான் உன் வாழ்க்கையிலே மெலோடியான சாங் கேட்டுருக்க. இல்லைன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பண்ணியிருப்ப. அப்படி இல்லைங்க. இப்ப அப்படிதான் தோணுது. எனக்கு தூக்கம் வருதுல்ல அப்படின்றாங்க. தூக்கம் வருதா? சரி தூங்கு காவேரி அப்படின்றாங்க. சரி நான் தூங்கிட்டா நீங்களும் தூங்கிடக்கூடாது. அது எப்படி தூங்கிடுவேன்? வண்டி ஓட்டணும்ல அப்படின்றாரு. 2 பேரும் சிரிக்கிறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, ராகவோட அந்த வந்து ஆளுங்கலாம் வந்து பின்தொடர்ந்துட்டே இருக்காங்க விஜய. விஜயோட வண்டிய வந்து அப்படியே வந்து தொடர்ந்து வந்து வந்துட்டுருக்காங்க பின்னாடி லாரியில. லாரியில வந்து சொல்றாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்க அவருக்கு. "அடிச்சு தூக்கிடுங்க அவன. அவன் வந்து பொழைக்கவே கூடாது. அந்த மாரி அடிச்சு தூக்கிடணும்" அப்படின்னோனே, சார் அவங்க கூட வந்து அவங்க அந்த பொண்டாட்டி இருக்கா சார் அப்படின்னோனே, "பரவால்ல, பரவால்ல எல்லாத்தையும் தூக்குங்க. நான் அது மட்டும் இருந்து என்ன பண்ண போகுது? அதையும் தூக்குங்க. அதுக்கும் வாய் அதிகம்" அப்படின்ற மாரி ராகவ் வந்து சொல்றாரு. அது கேட்டுட்டு வந்து, சரி நாங்க அடிச்சு தூக்கிடுறோம்" அப்படி சொல்றாங்க. இங்க வந்து 2 பேரும் போயிட்டுருக்கும்போது கரெக்ட்டா காவேரி, விஜயும் போயிட்டுருக்கும்போது, பின்னாடி லாரி வந்து கிராஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்கு. விஜய் வந்து வண்டி ஓட்டிகிட்டே இருக்காரு. ஏதோ ஓவர்டேக் பண்ற மாரியே இருக்கு. வந்து லாரி. அத பார்த்து விஜய் வந்து என்ன ஓவர்டேக் பண்ற மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேற ரூட்ல போயிட்டே இருக்காரு. அடுத்து வந்து லாரி வந்து கரெக்ட்டா வந்து சைட்ல வந்து அப்படியே இடிக்கிற மாரி வருது. கரெக்ட்டா விஜய் என்ன பண்ணாரு, அப்படியே வந்து வண்டிய வந்து லாரிய பார்த்துட்டு இடிக்கிற மாரி வரனோனே, சைட்ல வந்து திரும்பிடுறாரு. இதனால விஜயோட வண்டி இப்படி போயிடுது, லாரி அப்படி போயிடுது. அப்படியே கொஞ்ச நேரம் வந்து விஜய் இப்படி திரும்பினதால, ஒரு இடத்துல போய் இடிச்சுட்டு அப்படியே வண்டி வந்து நிக்குது. உடனே காவேரி உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல. காவேரி அப்படியே வந்து தூக்கி வாரி போடுது காவேரிக்கு. உடனே விஜய்க்கும் அப்படியே வந்து தூக்கி வாரி போடுது. 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. காவேரி உனக்கு எதுவும் அடிபடல? இல்லங்க. அப்படியே கொஞ்சம் வந்து விழுந்த மாதிரி இருந்தது. காவேரிக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ஒண்ணும் ஆகல. ஒண்ணும் ஆகலங்க. அப்படின்றாங்க. சரி உங்களுக்கு எதுவும் ஆகல? எனக்கும் எதுவும் ஆகல காவேரி அப்படின்னோனே, எப்படி இப்படி ஆச்சு? அதான் காவேரி எனக்கும் தெரியல. லாரி வந்து நம்மள கிராஸ் பண்ணி வந்ததா, எதிர்ல வந்துச்சு. அதனால இப்படி வண்டி திருப்பினேன். இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னோனே, சரி உனக்கு ஒண்ணும் இல்லடி கண்டிப்பா ஆகலல்ல? எதுவுமே ஆகலல்லங்க அப்படின்னு சொன்னோனே, பார்க்குறாரு. பார்த்தா லாரி வந்து அப்படியே போயிட்டுருக்கு. விஜய் வந்து யோசிக்கிறாரு, லாரி எப்படி நம்ம மேல இடிக்க வந்தது? அதுவும் கரெக்ட்டா காரு இடிக்க வந்துச்சு. இந்த வழியில லாரி வர வேண்டிய அவசியமே இல்லையே! அப்படி நீட்டா தானே போனோம். அது எப்படி இந்த சைடு திரும்ப முடியும் லாரி? கரெக்ட்டா நம்மள இடிக்க வந்த மாரியே இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு விஜய். எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. கண்டிப்பா இது யாரோட வேலையா இருக்கும்? ஒருவேளை அவனோட வேலையா இருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? காவேரி நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கல்ல? தூக்கி வாரி போட்டுச்சுங்க. கொஞ்ச நேரம் பயந்தே போயிட்டேங்க. இந்த மாரி நடக்கும் நான் எதிர்பார்க்கலங்க. நான் நினச்சேன் பாப்பாவ தாங்க ரொம்ப பயந்துட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவ வந்து காட்டுறாங்க. உடனே வந்து வயிற தொட்டு பார்க்குறாங்க. பாப்பா ரொம்ப பயந்துருக்கும்லங்க அப்படின்னோனே, நம்ம இருக்கோம்ல பயப்படாத காவேரி. பாப்பா நீ பயப்படாதன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடவி கொடுக்குறாரு விஜய். காவேரி வண்டி இங்கேயே இருக்கட்டும். நம்ம எடுத்துட்டு போ வேணாம். நம்ம வந்து வேற வண்டி புக் பண்ணி போயிடலாம் அப்படின்னோனே, என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னோனே, வண்டி மோதிருக்குல்ல அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஃபோன் பண்ணிட்டேன். இந்த வண்டி வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம வண்டி புக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துரும். வந்தோனே போயிடலாம் அப்படின்னு சொன்னோனே, சரிங்க அப்படின்றாங்க. வண்டி புக் பண்ணி வந்து இங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ விஜய் கிட்ட காவேரி வந்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்படியே பயத்துலேயே வந்து நடுங்கிட்டு இருக்காங்க காவேரி. அப்படியே விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க தோள் மேலே சாஞ்சு. விஜய் வந்து காவேரி பயப்படாத காவேரி ஒன்றும் இல்லை காவேரின்றாரு. இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் நான் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேங்க. கண்டிப்பாக அது ஆக்சிடென்ட் ஆகிடுது என்ன ஆயிருக்கும்? நம்ம பாப்பா அவ்வளோதானா அப்படின்னு சொன்னோன்னே, நான் நம்ம பாப்பாவை பார்க்காமயே நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு காவேரியோட வாயில் கை வைக்கிறாரு. என்ன காவேரி இதெல்லாம்? அப்போல்லாம் பேசக்கூடாது காவேரி அப்படின்றாரு. இல்லைங்க உண்மையில அப்படிதான் அவன் நினச்சேன். எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும். அந்த ராகவ் தான் எதுவும் பண்ணியிருக்கான். இல்லைன்னா லாரி எப்படி நம்ம மேலே இடிக்க வரும்? இதில் வேறு எதுவும் இருக்குது. இதை கண்டுபிடிக்கணும். இந்த விஷயத்த நான் காவேரி கிட்ட சொன்னால் ரொம்ப பேனிக் ஆகிடுவா. சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை காவேரி. நீ ஏன் காவேரி ரொம்ப பயப்படுற? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பயப்படாத காவேரி. இருந்தாலும் என்னால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியலங்க. ரொம்ப பயந்து போயிட்டேங்க. என்னென்னமோ நடந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு வேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் தாங்கிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அழறாங்க காவேரி.